நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது பலவிதமான தடைகளை சாத்தான் கொண்டு வருவான். ஆனால் இந்த சாத்தானெல்லாம் முறியடித்து ஜெபித்து தான் இந்த சத்தியத்தை ஜனங்கள்கிட்ட போய் சேர்க்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து சத்தியங்களை கற்றுக்கொள்கிறோம். கற்றுக்கொண்ட சத்தியத்தை சரியாய் ஜனங்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம். தேவ மனிதனுடைய வேலை, முக்கியமான வேலை ஜனங்களுக்காக ஜெபிப்பது, கர்த்தர் கொடுக்குற வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது. ஜனங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில நின்று ஜெபிப்பதும் பரிந்து பேசுவதும் தான், போதிப்பதும் தான் கர்த்தருடைய மனிதனுடைய, தேவ மனிதனுடைய வாழ்க்கை பயணம். இந்த தேவ மனிதர்களை நாம் துச்சமாக நினைக்காம, கனவீனப்படுத்தாமல், அவன் ஊழியக்காரன் தானே, கடவுளுக்கு ஊழியம் செய்கிறது தானே, பாஸ்ட் தானே, அவனுக்கு வருமானம் இல்லை, சம்பளம் கிடையாது, அவன் ஒன்றும் இல்லை, அவனை அப்படியே இது பண்ணுறது, டீக்ரேட் பண்ணுறது, அது மிக ஆபத்தானது. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போய் அங்கே இருக்கிற சாதாரண கடைநிலை ஊழியரை கூட நீங்கள் கேவலப்படுத்த முடியாது. அங்கே உங்களுக்கு காரியம் நடக்காது. அரசு சிப்பந்தியவோ இல்லை ஒரு ஏன் இப்படி தனியாரத்தில் ஒரு சின்ன டிஃபன் கடையிலோ எவனையும் நீங்கள் எடுத்துக்க முடியாது. உலகத்தில் நீங்கள் மனுஷனை மதிக்க வேண்டிய காலம் இருக்குது. ஆனால் கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்கிற தேவனுடைய சமூகத்தில் ஜனங்களுக்காக நிற்கிறவங்கள நீங்கள் யாரும் மதிக்கிறது கிடையாது. இது மிகப்பெரிய ஆபத்து. அநேகர் என்ன செய்கிறாங்க, தன்னை அதிகமாக நேசிக்கிற ஊழியக்காரனுடைய அந்த அன்பை மிதிப்பாங்க. தன்னை அதிகமாக நேசிக்கிற ஜெபிக்கிற அந்த ஊழியக்காரனை துச்சமாக நினைப்பாங்க, அவமரியாதை செய்வாங்க. இதுதான் சாபத்தின் ஆரம்பம். கர்த்தரால் சாபம் பெறுவதற்கான ஆரம்பம் தேவனுடைய ஊழியர்களை கனவீனப்படுத்துறது, அவங்கள இன்சல்ட் பண்ணுறது. இது சாதாரணமாக இருக்கும். ஏன்னா வேறு யாரையும் பேச முடியாது, வேறு யார்கிட்டையும் வாய் ஜவடால் பண்ண முடியாது. ஊழியக்காரங்களும் என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை தொடரவங்க கர்த்தருடைய கண்ணின் மணியை தொடறாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரங்களை ஏதாவது நிந்தனையாக, கேவலம், உண்மையாக ஊழியம் செய்கிறவங்கள, திறப்பின் வாசலில் நிற்கிறவங்கள, கர்த்தருடைய சத்தியத்தை மனதார சொல்லி கொடுக்குறவங்கள கனவீனப்படுத்துகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். எந்த நாளும் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. தேவனுடைய சமூகத்தில் எந்த ஆசீர்வாதத்தையும் அவர்கள் பெற முடியாது. தேவனுடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்த கற்றுக்கொள்ளணும். தேவனுடைய ஊழியக்காரர்கள் வாயில் வருகிற அந்த சத்திய வார்த்தைகளை கேட்கணும். தேவனுடைய ஊழியக்காரர்கிட்ட நம்முடைய ஜெப குறிப்புகளை சொல்லி ஜெபித்து கொள்ளணும். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவருடைய ஊழியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.